ஹலோ மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், குட் மார்னிங். இன்றைக்கி நான் மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறேன். அது என்ன செய்கிறேன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மாடியில் ஆடி பட்டதுக்கப்புறம் நான் நிறைய விதைகள் போட்டு அது நல்லா முளைச்சி கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்கெல்லாம் மேலே பந்தலுக்கு அது மேலே போகிறதுக்காக இன்றைக்கி ஒரு சைடில் ஒரு பந்தல் போடலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய காட்டன் சாரீஸ் எல்லாத்தையும் நான் கயிறு மாதிரி கிழிச்சிட்டேன். ஏன்னா இனிமேல் எனக்கு காட்டன் சாரீ தேவைப்படாது. சரி, அதை ஏன் வீணாக்குவானேன்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக அது கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக ஸ்ட்ராங்கான காட்டன் சாரீ தான். சரி, அதை வச்சு நம்ம கயிறு தயாரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அது கயிறு மாதிரி திரிச்சிட்டு, இங்கே பாருங்கள், இது அப்படியே இங்கே பாருங்கள், இதில் ஒரு புடலங்காய் கொடி நல்லா கொடி வந்துச்சு. இது சொரக்காயில் கூட கொடி வந்துருச்சு பாருங்களேன். இந்த அதனால் இதுக்கெல்லாம் இது கீழே மேலே தான் பந்தல் இருக்குது. இது கீழே இருந்து போன்றிருக்கா ஒரு கம்பை கட்டி அதில் என்னுடைய சாரியை கிழிச்சது இருக்கு இல்லையா, அதையும் வச்சு நான் ஃபுல்லாக நல்லா மேலே போக வரைக்கும் இங்கே பாருங்கள், அந்த க்ரீப்பர் போகிறதுக்காக அது எல்லாத்துக்கும் நான் கயிறு மாதிரி அதை திரித்து நான் கட்டிட்டேன். சைட்லேயும் அது இங்கே பாருங்கள், இது நிறைய எல்லாமே நல்லா கொடி வந்துருச்சு. எல்லா விதையும் முளைச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விதை கூட இதாகலைன்னு சொல்லி. எல்லாம் முளைச்சோன்னே அது மேலே போகிறதுக்காக இந்த சாரியை வச்சு கயிறு மாதிரி கட்டி பாருங்கள், எல்லாத்துக்கும் கயிறு கட்டி வச்சுருக்கேன். நான் போன வீடியோவில் என்னுடைய புடலங்காய் அதில் எப்படி கல் கட்டுற அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் ஒரு மர ஸ்டூலில் ஏறினேன். அது எனக்கு கொஞ்சம் கால் நடுங்கிற மாதிரி இருந்தது. சரி, என்னடா கால் நடுங்கிற மாதிரி இருக்குது, இந்த ஸ்டூல் சரிப்பட்டு வரான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ஒரு லேடர் இருக்கு இல்லையா, இண்டோலிய லேடரு, அதையும் நான் போட்டு பார்த்தேன். அதுவும் எனக்கு கால் நடுங்கிற மாதிரி இருந்தது. சரி, என்ன பண்ணலான்னு கொஞ்சம் நம்மளுக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டிலேருந்து 2 பிளாஸ்டிக் சேர்ஸை கொண்டு வந்துட்டேன். இது பாருங்கள், கீழே உட்கார்ற ஒரு ஸ்டூலு, இதில் கீழே போட்டுட்டேன். இது கொஞ்சம் உயரமான ஸ்டூலு. இதில் என்ன பண்ணேன்னா, இதில் ஒரு கால் வச்சுட்டு இங்கே சைடில் நம்ம கம்பு இருக்குல்லையே அதை பிடிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே இந்த பெரிய ஸ்டூலில் ஏறிட்டாங்க. இதுலேயும் வச்சுட்டு இந்த கம்பை பிடிச்சிட்டு இது மேலே ஏறிட்டேன். எப்படி பார்த்தீங்களா? ஏறி இங்கே பாருங்கள், இது கரெக்டாக எனக்கு நல்லா கை எட்டிருச்சு. அப்படியே இது ஃபுல்லாகவே நான் சாரியில் கிழித்த கயிறு மாதிரி கிழித்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அழகாக பாருங்கள், நல்லா கொடி வர்றதுக்கு மேலே வர்றதுக்கு பாருங்கள், கொடி கட்டிட்டு அதில் அப்படியே இந்த கொடியை அது படத்தி விட்டுட்டேன் பாருங்கள். படத்தி விட்டுட்டு அப்புறம் கயிறை கட்டிட்டு அதே மாதிரி இந்த கம்பை பிடிச்சிட்டு ஸ்டெப்ஸ் 1, அப்புறம் இந்த காலை எடுத்து இதில் வச்சுட்டு அப்படி கீழே வந்தாச்சு. சூப்பராங்க ஐடியா. நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பந்தல் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. நல்லா மேலே வரைக்கும் நான் கட்டிட்டு இங்கே பாருங்கள், இது நல்லா இது அவரைக்காய் நல்லா கொடி வருது பாருங்கள். இதில் இந்த கயிறில் இப்படி திரிச்சு விட்டுட்டேன். இனி இவங்க நாளையிலேருந்து இதில் அப்படியே அழகாக கொடியில் மேலே போய் மேலே வந்துடுவாங்க. ஆல்ரெடி புடலங்காய் கொடி இருந்தது, அது ஏற்றி விட்டதுனால பாருங்கள் ஒரு அழகாக ஒரு காய் காய்ச்சிருக்கு. இது சாயந்தரம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கல்லை கட்டி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 புடலங்காய் வந்திருக்கு, தெரியுதா? கீழே இறங்கிட்டேன், அதனால் மேலே கேமராவை பிடிக்கிறது தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 3 புடலங்காய் இருக்குது. எல்லாமே நல்லா வருது. ஃப்ளட்டுக்கு அப்புறம் அழகாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சொரக்காய் இதுலேயும் கட்டியிருக்கேன்ல, இதை இப்படி இதில் இந்த கயிறில் மாட்டி விட்டேன் பார்த்தீங்களா. இவங்க நாளைக்கு பார்த்தாங்கன்னா இவங்களும் அப்படியே மேலே அப்படியே போயிடுவாங்க. இதுலேயே அப்படியே மேலே போய் அவங்களும் அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேப்ஸ் பாருங்கள், புது லீஃப் விட்டுருச்சு. புது லீஃப் விட்டு அதுவும் மேலே உயரமாக போக ஆரம்பிச்சிருச்சு. கிரேப்ஸ் பயங்கரமாக வளருதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நான் பண்ண அந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இவங்களாம் டேபிள் ரோஸ் அழகாக பூத்திட்டாங்க. எனக்கே என்னுடைய ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே திஷ்டி சுட்டி போட்டுக்கிறேன்னு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, bye. Thank you for watching. பார்ப்போம், நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை? க்ரீனரி பார்க்குற நம்மளுக்கு நல்லது தானே, கண்ணுக்கு இல்லையா? சுற்றி வளைச்சி பார்க்க நம்மளுக்கு அதை நம்ம இன்ஹால் பண்ணுறது நல்லது, உத்து பார்க்குறது நல்லது. செமையாக பூத்துட்டாங்க இன்றைக்கி, பஞ்சாக இருக்குது. பாருங்க, இது ஒலிம்பிக் இது மாதிரி இருக்கா? அது சைல்ட்ஹுட் டேஸ் இதை பார்த்தோன்னா தான் எனக்கு நினைவு வருது. Baby, read the fine print. I've got baggage and it's all Gucci. Don't get too attached to me. Everybody act like the answer. One
like in the movies, wasting precious time assuming